விவாகம் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாகமஞ்சம் அசூசிப்படாததாயும் இருப்பதாக. வேசிக்கள்ளரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் கற்புள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். கர்த்தர் விவாக உறவை கனப்படுத்துகிறார். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய் இருக்கிறது. விவாகமஞ்சம் அசூசிப்படாததாக இருக்க வேண்டும். விவாகத்தில் இணைக்கப்படுகிறவர்கள் விவாக உறவை தீட்டுப்படுத்தக்கூடாது. விவாகம் பண்ணுகிறவர்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாயும் கற்புள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். வேசிக்கள்ளரையும் விபசாரக்காரரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார். தேவன் பாவிகளை பெயர் சொல்லி அழைக்க மாட்டார். அவர்கள் செய்த பாவங்களை வைத்தே அவர்களை அழைப்பார். வேசித்தனம் பண்ணுகிறவர் வேசிக்கள்ளராய் இருக்கிறார். விபசாரம் பண்ணுகிறவர் விபசாரக்காரராய் இருக்கிறார். உலக பிரகாரமாக இவர்களுக்கு எப்படிப்பட்ட பெயர்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கர்த்தருடைய பார்வையில் இவர்கள் வேசிக்கள்ளராகவும் விபசாரக்காரராகவும் தான் இருக்கிறார்கள். கர்த்தர் இவர்களை நியாயம் தீர்ப்பார், நீதியாய் தண்டிப்பார், ஆக்கினைக்கு உட்படுத்துவார்.